பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்பொழுது நாம் கடந்து செல்வோம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம். எரேமியா 29:10. இந்த செய்தி போன வாரமே நான் பேச வேண்டியது, ஆனால் போன வாரம் நம்ம ஆண்ட்ரூஸ் பிரதர் வந்ததுனால அவர் பேச கொடுத்தோம். இந்த நாளில் ஆண்டவர் இப்போ இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார், அது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்கிற இந்த செய்தியின் மூலமாக நமக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார், நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்ய இருக்கிறார், தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட போகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும், தேவன் என்ன செய்ய விரும்புகிறார். இந்த ஒவ்வொரு செய்தியிலையும் நாம் கவனமாக கேட்கும் பொழுது தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வளர்ச்சி நாம் அடைய முடியும். எரேமியா 29:10 வாசிக்கலாம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். 70 வருஷம் ஆயிடுச்சு. அவர்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு இருக்கும் பொழுது தலைமுறையாய் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேறி கொண்டே இருந்தது. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு இஸ்ரவேல் மக்கள் 70 வருஷம் இருக்கிறாங்க. அப்போ 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யணும்னா அவங்க விடுதலையாகி வரணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து. நல்லா கவனிங்க. இந்த நாளில் நாம் எவ்வளவோ பிரச்சனைகளில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. இருளை நோக்கி நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது. இருளிலே நம்ம பிரகாசித்து கொண்டு இருப்போம். தேவன் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து இருளில் இருந்த நம்மை விடுதலையாக்கினார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த நாளிலே நாம் எவ்வளவோ பிரச்சனைகளில் அகப்பட்டு கொண்டு இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி ரட்சிப்பை கொடுத்து நம்மளை அந்த இருளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி மீட்டு வந்தார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம், ஒரு ரட்சிப்பு. சரிங்களா? அப்போ நம்ம விடுதலையாக்குனது மட்டும் அல்லாமல் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், தேவன் இஸ்ரவேல் மக்களை சந்திக்கிறார். என்ன செய்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வந்து சந்திக்கிறார். தேவன் சந்திப்பார். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். நம்ம சொல்லலாம், ஆண்டவரே இன்னும் எவ்வளோ காரியங்களிலிருந்து எங்களை நீங்கள் விடுதலையாக்கி கொண்டு வந்தீங்க. இதே தான் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கும் இதே தான் சொன்னார். பாபிலோனில் 70 வருஷம் எத்தனை தலைமுறை போயிருக்கும், சிறைப்பட்டு இருந்திருக்கிறாங்களே. எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேர் இருந்தால் சிறைப்பட்டு இருந்தாலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். 70 வருடம் முடிந்த உடனே அவர்கள் விடுதலையாக வேண்டும். அப்போ சொல்கிறாரு, நான் உங்களை சந்தித்து. வாசிங்க. நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறோம், மனம் போல வாழ்ந்திருப்போம், மனம் போல இருப்போம், இஷ்டப்படி செஞ்சுருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே, அவரை நம் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது. அப்படி மாற்றி அமைக்கும் அந்த வேளையிலே தேவன் நம்மை சந்திக்கிறார். சரிங்களா? சந்தித்தது மாத்திரம் அல்ல, நம்மளை ஒரு நல்ல சபையில் கொண்டாந்து உட்கார வைக்கிறார். சரிங்களா? உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு
உங்கள் மேல் என் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இப்போ அழைச்சிட்டு வந்திருக்கார் இயேசு கிறிஸ்து, அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு வர்றார். கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நல்ல வார்த்தைகளை வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ கொடா கொடியாக பெருகுவ, நீ சுகமாக இருப்ப அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தத்தை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராயிருக்கார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. நல்லா கவனிங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்திருப்பீங்க? எப்படி இருந்திருப்பீங்க? ஒரு தேவனை அறியாத காலத்தில் இருந்திருப்போம். அதெல்லாம் வாழ்க்கை. அப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? தேவன் நம்மை எப்படி வச்சிருக்கிறார்? நம்ம எப்படி வீட்டை ஆசீர்வச்சிருக்கிறாரு, குடும்பத்தை ஆசீர்வச்சிருக்கிறார், இப்படி பல விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். சரிங்களா? ஆமாம், ஒரே ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு விஷயம் நான் என்ன கேட்டது என்னன்னா, ஏன் இப்படி அடிமையாக மக்கள் போகணும், ஏன் அவங்கள மீட்கணும்? எப்போவுமே ஆண்டவர் பாதுகாக்கலாம்ல? இல்லை. ஏன் அப்படின்னா, ஏன் அடிமையாக போகிறாங்க, ஏன் இந்த சம்பவங்களெல்லாம் அனுமதிக்கிறார் தேவன்னா, நம்ம வைத்து நம்முடைய எதிராளியை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பதற்காக. சரிங்களா? இப்போ நம்ம ஒருத்தர் திட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம கோவப்படுறோம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கிட்ட அமைதியாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொண்டு தேவன் எதிராளிகளை அவர் என்ன செய்வாரா? நியாயம் தீர்ப்பார். சரியா? பாருங்கள், எசேக்கியேல் புஸ்தகத்தில் 35வது அதிகாரம் 1வது வசனத்திலும் பார்க்கும் பொழுது சேயீர் மலையை ஆண்டவர் சபிக்க சொல்கிறார். சேயீர் மலையை ஆண்டவர் சபிக்க சொல்கிறார். பாருங்கள், அதை வாசிங்க. எசேக்கியேல் 35 1-6. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. சேயீர் மலைக்கு விரோதமாக முகத்தை திருப்பி அந்த சேயீர் மலையை பார்த்து தீர்க்க தரிசனம் உர அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்ப தேவன் சொல்றாரு, எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, நீ சேயீர் மலையை பார், அந்த மலையை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும். என்னென்ன சொல்லணும்னு நான் சொல்கிறத நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், சேயீர் மலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி. அப்ப சேயீர் மலைக்கு விரோதமாக தேவன் என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் சேயீர் மலையை பார்த்து சபிக்கும்படி தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு சொல்கிறாரு. அப்போ தேவனே அந்த சேயீர் மலைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். உன்னை பாழும் அவாந்தர வெளியும் ஆக்குவேன், உன் பட்டணங்களை வனாந்தரம் ஆக்கி போடுவேன், நீ பாழாய் போவாய், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில். பாருங்க, அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்யறாங்க? அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த சேயீர் மலையில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேல் மக்கள் பழைய பகையை வச்சு இஸ்ரவேல் மக்களை எல்லாத்தையும் கொன்று போடுறாங்க. அவங்க பட்டயத்தை நல்லா கூர்மையாக்கி இஸ்ரவேல் மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போடுறாங்க. ஏன்னா தேவன் சில நேரங்களில் நம்மை அனுமதித்து வச்சிருப்பார், பிரச்சனைக்கு அனுமதித்து வச்சிருப்பார். இந்த சோதனை வரும், இக்கட்டான சோதனோடு திடீர்னு கை கால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், சிந்தனைகள் இருக்கும், சொல்கிற கரெக்டு தானே, சரீரத்தில் பலவீனம் இருக்கும், இப்படியெல்லாம் அனுமதித்து வச்சுருப்பார். ஏன்னா ஆண்டவர் அந்த வேதனையை கொடுக்குற பிசாசை நியாயந்திருப்பதற்கு. சரியா? அதுக்கு தான் வச்சுருக்கிறார். இங்கே சேயீர் மலையும் அப்படி தான் நடந்துச்சு. சில நேரம் இஸ்ரவேல் மக்களுக்கு பாடுகளை அனுமதிக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சேயீர் மலையில் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை எல்லாத்தையும் கொன்று போடுறாங்க. அப்போ என்ன நடக்குது? வாசிங்க. நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்து காலத்தில்
பட்டயத்தின் கூர்மையினால் ஆ அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியினால் ஆ நான் இரத்த பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன். ஆமாம். இப்போ ஒரு கேள்வி, இந்த சேயீர் மலையில் யார் இருக்கா? இப்போ நான் இதை பற்றி சேயீர் மலைக்கு இவ்வளோ விரோதமாக தேவன் வந்து எழும்பி ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுது சேயீர் மலையில் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நான் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த மக்கள் யார்? ஏன் இந்த மாதிரி தேவன் வந்து சாபத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்த்தீங்களா, ஈசாவுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று யாக்கோபு, இன்னொன்று ஏசா. சரிங்களா, ஞாபகம் இருக்கா? ஈசாக்கு 2 பிள்ளைகள், ஒன்று மூத்தவன் பேர் ஏசா, இன்னொருத்தர் பேர் யாக்கோப்பு. யாக்கோப்பு கானானுக்கு அப்படியே வந்துடுறாரு, பிரிஞ்சு வந்துடுறாரு ஏசா விட்டு. இப்போ ஏசா தான் ஈசாக்கு கூட இருக்கிறாரு. அவர் தான் என்ன செஞ்சார், இந்த சேயீர் மலையில் குடியிருக்கிறார். சரிங்களா, ஏற்கனவே யாக்கோப்பை கொல்லணும்னு சொல்லி ஏசா அப்போ ஆதியாமத்தில் வாசித்திங்கன்னா தெரியும், அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப மூர்க்கமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற மனுஷன் ஏசா. பாருங்கள், ஆதியாகமம் 36:9 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 36:9. சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும். பாருங்க, அப்போ சேயீர் மலையில் யார் இருக்கா? ஏசாவின் சந்ததி யார் இருக்கிறாங்க? சரிங்களா, அப்போ நமக்கு விரோதமாய் எழும்புகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். சரிங்களா, நாம் யாராக இருக்கோம்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சரிங்களா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம், தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிற ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை, ஒரு குடும்பத்தை, ஒரு ஊரை, ஒரு சபையை யாரும் என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் சேதப்படுத்தக்கூடாது. இப்படி தான் இருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். 2 பட்டணங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்குது, பாதுகாப்பில் இருக்குது. அந்த 2 பட்டணத்தையும் இந்த ஏசாவின் சந்ததிகள் சேயீர் மலையில் இருந்தவர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பட்டணத்தையும் நான் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி தேவன் கரத்தில் இருக்கிறதை கூட அவர்கள் பெருசாக நினைக்காம எப்படியாவது இந்த பட்டணத்தை நான் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கிறாங்க. அதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 2 பட்டணமும் என் கையில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சும் நீ என்ன செய்வ, அதை மேற்கொள்வேன்னு நீ இருக்க, அப்போ நான் உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாசிங்க, எசேக்கியேல் 35 10-11 வாசிங்க. 2 ஜாதிகளும் 2 தேசங்களும் கர்த்தர் வசமாயிருந்தும் அவைகள் என்னுடையவைகளாகும், நான் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று நீ சொல்லுகிறபடியினால் நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகவும் உன் பொறாமைக்கு தக்கதாகவும் நான் செய்து கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும் போது என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார், ஏன் சத்தியம் பண்றார், ஏன் உயிரை மேலே சத்தியமாக சொல்கிறேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன். சரிங்களா, நம்ம யாருடைய கரத்தில் இருக்கோம்? நம்மெல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கோம். நமக்கு விரோதமாக சத்துரு எழும்ப முடியுமா? எழும்பவே முடியாது. அப்படி வர மாதிரி வருவான், ஆக்ரோஷமாக வருவான், வந்தோடனே அப்படியே ஓடிடுவான். சரிங்களா, அப்படி தான் ஒவ்வொரு நாளும் நடக்கும். அதனால் நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நாமெல்லாம் இருக்கோம். ஆணி துளைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நாமெல்லாம் இருக்கோம். சரி, ஒரு கேள்வி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்துச்சு. அப்போ ரொம்ப சட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபையின் காலம், இரக்கமுள்ள தேவன், எல்லாத்தையும் மன்னிக்கிறவர், எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. சரியா, அப்போ தான் ஆண்டவர் ஆவியானவர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். என்னன்னா, 2 தீமோத்தேயு 2 15-17 வசனங்களை நீங்கள் வாசிங்க. அதில் ஒரு காரியம் நடக்குது, என்னன்னு பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2:15-16-17.
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் நாம் எல்லாம் வெட்கப்படாத ஊழியக்காரனா. ஏன் நம்மெல்லாம் வெட்கப்படாது? தேவனுடைய பரிசுத்த ஆவியின் தேவ அன்பு நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறதுனாலே அந்த அன்பு ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாது. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் சத்திய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நிதானமாய் போதித்து, நிதானமாய் நாம் போதிக்கிறோம். எல்லாத்துக்கும் நல்லா விளங்குதா? கேட்குதா? கேட்குதா? நம்ம சொல்கிறது எல்லாம் கேட்குதா? கேட்குது. நிதானமாய் அப்படியே கேட்டு அப்படி சொல்கிறது தான் பக்குவமாக வசனத்தை ஒவ்வொன்றா தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்குது, தேவன் இப்படி விரும்புகிறார் அப்படின்னு சொல்கிற காரியம். வாசிங்க. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா? அப்புறம் சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு. நம்ம வீண் பேச்சுகளுக்கெல்லாம் விலகி இருக்கணும். சும்மா போய் தோணன்னு முன்னெல்லாம் நான் அப்படி தான் இருந்தேன். இப்போல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கேன். பேசுகிறதில்ல, அமைதியாக இருப்பேன். ஏன்னா வீண் பேச்செல்லாம் எதுக்கு? நமக்கு வம்பு எதுக்கு? வீண் வம்பெல்லாம் எதுக்கு? அப்படி தான் நம்ம இருக்கணும். நம்ம ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் எல்லாம். இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. அந்த ஒளி நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும். சரியா? பிரகாசமாக இருக்கும். வாசிங்க. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல் படரும். தேவனுடைய சபையில் இருந்துக்கிட்டு தேவ மக்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பவுல் பார்க்குறாரு, இவங்க 2 பேரும் இப்படி பண்ணுறாங்க, குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. இவங்க சபைக்கு ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்ட்டு. அப்போ என்ன செய்கிறாரு பவுல்? இந்த 2 பேரையும் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. என்ன செய்கிறாரு? சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அதை வாசிங்கள. இமேனையும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். பார்த்தீங்களா? ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்தபடி தேவன் எழுந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். சரிங்களா? இங்கே பவுல் என்ன செய்கிறாரு? அந்த மாதிரி இருக்கிறவங்கள சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டா ஏற்கனவே நல்லா இருக்கும் போதே அவன் படுற பாடு படாத பாடாக இருக்குது. நீங்கள் இதில் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தா அவங்க நிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப பரிதபிக்கிற நிலைமையாக இருக்கும். சரி, அதுதான் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை தேவன் அதம் பண்ணுகிறார். நீங்கள் நினைக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறான், எவ்வளோ பிரச்சனை பண்ணலாம், என்னமா செய்கிறது, ஆண்டவர் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நமக்கு மறைவாக எவ்வளவோ காரியங்களை, நமக்கு நடக்க இருக்கும் எவ்வளவோ பிரச்சனைகளை ஆவியிலே தேவன் அதை தடுத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகளை தடுத்து கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு இப்போ நடக்கிற பிரச்சனை மட்டும்தான் தெரியுது. ஆனால் ஆவியின் தளத்தில் எவ்வளவோ போராட்டங்கள் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். புறஜாதியார்களை நம்ம பாவத்திலேருந்துலாம் விடுதலையாக்கி தம்முடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. சரிங்களா? அவர் சொல்கிறார், நான் உங்களை சந்தித்து ஒரு மனுஷனை, ஒரு தனிப்பட்ட மனுஷனை இயேசு கிறிஸ்து சந்தித்தால் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஒரு குடும்பத்தை இயேசு கிறிஸ்து சந்தித்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த சம்பவங்களிலால் தேவனுடைய திட்டம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நடக்கணும்னு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கும். இந்த திட்டங்கள் எல்லாம் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட திட்டங்கள். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலே 70 வருடம் அடிமைப்பட்டு இருப்பார்கள் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்ட அந்த தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் திட்டங்கள் இப்படி நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதை கூட வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 27, 22 வாசிங்க.
நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் ஆ அவைகள் அங்கே இருக்கும். ஆ பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய திட்டத்தில் என்ன, இஸ்ரவேல் மக்கள் 70 வருஷம் பாபிலோனிலே சிறைப்பட்டிருப்பாங்க, அடிமைகளாக இருப்பாங்க. அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனுடைய திட்டம் என்னன்னா, எப்படியும் தேவனுடைய இஸ்ரேல் தேசத்திலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போனதுக்கப்புறம் இஸ்ரவேல் தேசம் ஓய்ந்து இருந்தது. எந்த விதமான எந்த ஒரு இதுவும் கிடையாது, அப்படியே அமைதலாக இருந்துச்சு. ஆனால் தேவன் இஸ்ரவேல் மக்களை மறுபடியுமாக கூட்டி சேர்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் கீழே விழாதபடிக்கு தேவன் எல்லா வார்த்தைகளையும் தேவன் நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் தேவன் நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர், உங்கள் குறைகளை நீக்கிறவர், உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுக்கிறவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. எப்படி பாபிலோன் மக்களை, சிறைப்பட்டு இருந்த மக்களை நீங்கள் விடுதலையாக்கி அப்பா நீங்கள் சந்தித்து நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தையை நிறைவேற்றிய நீர் ஆண்டவரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, கோரேசை போல இன்றைக்கு ஆலயங்களை கட்டி எழுப்பக்கூடிய அநேக மக்களை நீங்கள் எழுப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். கோரேசை போல அநேக ஜனங்களை நீர் ஏற்படுத்துகிறதுக்காய் நன்றி ராஜா. நாங்கள் கோரேசாய் இருக்க வேண்டும், கோரேசன் ஆவி உடையவர்களாய் இருக்க வேண்டும். சபையை எழுந்து கட்ட, அதற்கு சபைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நிறைவேற்றத்தக்கதாக இந்த கோரேசன் ஆவியை எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வைராக்கியத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனுக்காக நிற்கும் ஒரு வைராக்கியத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், எங்களை வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.